Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic computer. Third standard, chapter 1 fundamentals of computer. இதோடைய நான் book back exercise மட்டும் சொல்கிறேன் பாருங்க. ஓகேவா children? Page number 9. First question, rearrange the jumbled letters. Jumbled letters நம்ம rearrange பண்ண போகிறோம். இங்கே first one என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன லெட்டர் இது? இங்கே நடுவில் பாருங்கள் COMPUTER. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்யூட்டர். நெக்ஸ்ட் accurately ACCURATELY accurately. Third one information INFOR for MATION information. Next fourth one output OUT PUT output. Next one processor PROCESSOR processor. Sixth one arithmetic ARITH METIC arithmetic. Okay. Computer, accurately, information, output, processor, arithmetic. First one over. Second, choose the right option and fill in the dashes. First one, CPU is the dash of the computer. Brain and kidney. இது answer brain. நமக்கு எப்படி brain இருந்தால் தான் நம்மளால் எல்லாமே செய்ய முடியும். அதே மாதிரி கம்ப்யூட்டருடைய brain எது? CPU. ஸோ brain டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு இந்த ஃபில்லை எழுதிக்கோங்க. Dash is also called as the processor. CPU தான் நம்ம ப்ராசஸர்னு சொல்லுவோம். CPU. செகண்டுக்கு ஆன்சர். After processing the result is displayed with the help of dash unit. என்ன யூனிட் இது? Output unit. Fourth, when the computer works on the input, it is called as processors. CPU has dash subunit. எத்தனை subunit இருக்கு? 3 subunits இருக்கு. சிபியூக்கு எத்தனை சப்யூனிட்ஸ் இருக்குன்னா 3 சப்யூனிட்ஸ் இருக்குது. அகைன் ஒரு முறை பார்த்துக்கோங்க. பிரெயின், சிபியூ, அவுட்புட், ப்ராசஸ் 3. எக்ஸ்பேண்ட் த ஃபாலோவிங். எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். MU அப்படின்னா என்ன? மெமரி யூனிட். MEMORY மெமரி. UNIT மெமரி யூனிட். நம்பர் 2 CU control unit. CONTROL control unit. UNIT control unit. Next page number 10. Circle the odd one out. இதை வந்து நம்ம பிக்சரை சர்க்கிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? மவுஸ், இது பிரிண்டர், கீபோர்ட். இந்த பிரிண்டர் இதில் இருக்கிறத மட்டும்தான் என்னது இது? இன்புட் யூனிட். ஸோ அதை வந்து ஆட் ஒன் அவுட் நம்ம சர்க்கிள் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள் CPU. நெக்ஸ்ட் என்னென்ன இருக்குது பாருங்கள். CPU, அதுக்கப்புறமா அது ஸ்கேனர், மைக். இதில் வந்து எது வந்து இது ரெண்டுமே வந்து இன்புட் யூனிட். ஸோ நம்ம இந்த CPU ரவுண்ட் பண்ணணும். சர்க்கிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், இது வந்து ஸ்கேனர், பிரிண்டர், மானிட்டர். ஸோ இதை வந்து இதில் மானிட்டரை சர்க்கிள் பண்ணுங்கள். இதுதான் ஆட் ஒன். இதெல்லாம் இன்புட் டிவைஸ். ஆன்சர் த ஃபாலோவிங். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். நேம் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர். இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்? கம்ப்யூட்டர் இஸ் எ டேட்டா ப்ராசஸிங் டிவைஸ் தட் பர்ஃபார்ம்ஸ் 4 மேஜர் ஃபங்க்ஷன்ஸ். நேம் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆன்சர் எழுதிக்கோங்க. கம்ப்யூட்டர் இஸ் எ டேட்டா ப்ராசஸிங் டிவைஸ் that performs 4 major functions. Okay, next question. Name 2 input unit. Second question paranga. Name 2 input unit. The most common input devices are keyboard, mouse. The most common input devices are keyboard, mouse. Third question. Which subunit of CPU stores data for future use? Third question,
The CPU carries out all its operation through its subunit. The CPU carries out all its operation through its subunit. Next, fourth question. Which unit control the entire working of computer? Fourth question. Control unit control the entire working of the computer. எதை கண்ட்ரோல் பண்ணுது? Control unit control the entire working of the computer. Name two output unit. Output unit எது? LED printer. ஓகே, பார்த்துக்கோங்க சில்ட்ரன். தெரிஞ்சுதா கொஸ்டின் ஆன்சர்? இது வந்து பாருங்கள். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.